ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டைம் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும். ஸோ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா லிட்டரலி வானத்துலேருந்து கீழே விழுந்து உயிரோடு தப்பிச்சிருக்காங்க. இது ஒரு சினிமா கதையில் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்ஸ்பைரிங்கான சம்பவம்னு சொல்லலாம். அந்த பொண்ணோட பேர் தான் ஜூலியானா கெப்கேன்னு சொல்லப்படுது. ஸோ ஜூலியானா கெப்கே பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியுமா இல்லையான்னு சொல்லி. ஸோ அவங்களோட வாழ்க்கை, அந்த விபத்துலேருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க, அந்த விபத்து எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஒரு ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கதை இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1971 டிசம்பர் 24 கிறிஸ்மஸுக்கு முந்தைய நாள்னு சொல்லலாம். அந்த நாளில் எல்லாருமே கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலுக்காக ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஜூலியான்னு சொல்லக்கூடிய ஒரு 17 வயதான சிறுமி அவங்களோட அம்மாவோட சேர்ந்து ஒரு விமானத்தில் போகிறாங்க. ஸோ அந்த விமானம் பார்த்தீங்கன்னா லன்சா ஃப்ளைட் 508ன்னு சொல்லக்கூடிய ஒரு பேருடைய விமானம். இது பேரு நாட்டில் இருக்கக்கூடிய லிமான்னு சொல்லக்கூடிய நகரத்துலேருந்து புறப்பட்டு புகால்பான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிற ஒரு விமானமாக இருக்குது. ஸோ அந்த விமானத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 90 பேர் இருந்தாங்க. அந்த வானம் அந்த நேரத்தில் கொஞ்சம் இருண்டு மேகங்கள் எல்லாம் நிறைஞ்சு தான் இருக்குது. ஸோ அதனாலே பயணிகளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மழை வருமோ, புயல் அடிக்குமோன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த ஜூலியானா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டான ஒரு கேர்ள்னு சொல்லலாம். அவங்க ரொம்ப காமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட அம்மாவும் அப்பாவும் ஒரு சயின்டிஸ்ட். அதனால அவங்களோட மனசில் நம்பிக்கை இருந்துச்சு, இயற்கை எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்துன்னு சொல்லி. அந்த விமானம் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த நேரம் வானம் ரொம்ப கருமையாக மாற ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு ஒரு மிகப்பெரிய மழை பெய்ய ஆரம்பிக்குது. மின்னல் மின்னுது, இடியும் அதோடு சேர்ந்து இடிக்குது. ஸோ சில நொடிகள்லேயே ஒரு மிகப்பெரிய வெடிப்பு சத்தம் கேட்குது. ஒரு சாதாரண சத்தம் இல்லை, மின்னல் நேராக வந்து அந்த விமானத்தை தாக்குது. ஸோ விமானம் நடுவாக 2ஆக பிளந்து போகுது. அதுக்கப்புறமா இருந்த எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அச்சம், அழுகை, குழப்பம் இதெல்லாம் ஒரு சில வினாடிகளுக்குள்ளே நடக்குது. அந்த குழப்பத்தில் ஜூலியானாவுக்கு எதுவுமே தெரியல. அவங்களோட கண்ணுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்குது. அடுத்த சில வினாடிகளில் அவங்களோட சீட்டோடு சேர்ந்து வானத்திலிருந்து கீழே விழுகிறாங்க. அதுவும் 10,000 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்திருக்காங்க. பேராஷூட் இல்லாமல், எந்தவித சேஃப்டியும் இல்லாமல் கீழே விழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் லக்கீலி அவங்க விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான காடு, அதாவது அமேசான் காட்டோட ஒரு பகுதியில் தான் அவங்க விழுங்குறாங்க. ஸோ அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் ரொம்ப உயரமாக அடர்த்தியாக இருந்திருக்கு. அந்த மரங்களை தான் இந்த ஜூலியானாவை காப்பாத்திச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவங்க விழுகிறப்ப அந்த மரங்களோட கிளைகள் உடைஞ்சிச்சு. அதனால அவங்களோட விழுகிற வேகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ அவங்க விழுந்ததுக்கு அப்புறமா அவங்க கொஞ்ச நேரத்தில் கண்ணை மிளிச்சு பார்க்குறாங்க. அவங்களோட காட்டோட வாழ்க்கை இதிலிருந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஜங்கிள் அப்படியே அவங்களுக்கு ஒரு மாயமான உலகம் போல் இருந்திருக்கு. அங்கே டேஞ்சரஸான பாம்பு, புழு, பூச்சி இதெல்லாம் இருந்திருக்கு. ஜூலியானா விழுந்ததுக்கு அப்புறமா கண்ணில் காயம், தோலில் புண், என் காலில் ரொம்பவே வலி இருந்திருக்கு. ஆனாலுமே அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்கன்னு விஷயத்த அவங்க உணர்றாங்க. அந்த நேரம் அவங்க நினைச்சது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் எப்படி இங்கேருந்து வெளியே போகிறதுன்னு சொல்லி. ஸோ அதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தண்ணீரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு சின்ன ஆறு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அங்கேருந்து தண்ணீர் குடிச்சிட்டு அந்த ஆற்று வழியாக நடந்து ஏதாவது ஒரு குடியிருப்பு இருக்குமான்னு சொல்லி நினச்சி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே ஒவ்வொரு இரவுமே பூச்சி கிடைக்குது, மழை பெய்யுது, பசி தாங்க முடியலை. ஆனாலுமே அவங்களோட மனசுக்குள்ளுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா அவங்களோட அம்மாவை மீண்டும் பார்க்கணும்னு சொல்லி. ஸோ அந்த பெண் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 17 வயசு தான். ஆனால் அந்த காட்டுக்குள்ளே 11 நாட்கள் உயிரோட தப்பிச்சிருந்தாங்க. சில நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கை, கால் இதெல்லாம் வீங்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து புழு அவங்களோட தோல்குள்ளேயும் போயிருக்கு. ஸோ அவங்க அப்பா சொன்னது என்னன்னா, அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு நினைவு வருது, நீரோட ஓட்டத்தை பின்னுக்கு தொடர்ந்தா அது மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்லி. ஸோ அதனாலே அவங்க ஆற்றோட பக்கத்துலேயே நடந்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி 11வது நாளில் அவங்க ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு கட்டிடத்தை பார்க்குறாங்க. அங்கே சில வேட்டையாடுற மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க இந்த பொண்ணை அதிசயமாக பார்த்தாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. ஏன்னா அந்த மனிதர்களும் உடனே அவங்களோட இடத்துக்கு அந்த பொண்ணை கூட்டி போய் அங்கே அவங்களுக்கு மருத்துவம் அளிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு ஹெலிகாப்டரில் இந்த ஜூலியானாவை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த விபத்தில் நடந்த 91 பேரில் இவங்க மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்காங்கன்னு சொல்லி. அவங்களோட அம்மா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த விபத்தில் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது.
ஸோ இதுதான் இந்த ஜூலியானான்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணோட கதைன்னு சொல்லலாம். அவங்களோட தைரியத்தால் தான் அவங்களோட உயிர் பிழைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வரக்காட்டியுமே இந்த கதை யாராலுமே நம்ப முடியாத ஒரு கதையாக தான் இருக்குது. ஸோ இந்த கதையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய லெசனை சொல்லித்தருது. சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலுமே நம்பிக்கை, தைரியம், அறிவு இருந்தால் மனிதன் முடியாததை கூட முடியும்னு சொல்லி செஞ்சு காட்ட முடியுன்றதை இந்த கதை நிரூபிச்சிருக்கேன். ஜூலியானா சொல்கிறது என்னென்னா, நான் வானத்திலிருந்து விழுந்தேன், ஆனால் என் நம்பிக்கை என்ன உயிரோடு மீண்டும் கொண்டு வந்து நிறுத்துச்சுன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சுன்னா, இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.